காதலை ஏற்க மறுத்த ஆத்திரத்தில் வீடு புகுந்து மாணவியை குத்தி கொலை செய்த இளைஞரின் துணிகரம் நடுநடுங்க வைக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த கேஜி கண்டிகை பகுதியை சேர்ந்தவர் 16 வயதான ஜனனி. இவரின் தாய் தந்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து விட்டதால் தந்தை ஜெகத்குமாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்த ஜனனி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டு மேல்நிலை படிப்பில் சேருவதற்காக காத்திருந்தார். இந்த நிலையில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் அதே பகுதியை சேர்ந்த 32 வயதான சுப்பிரமணி என்பவன் ஜனனியை ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். ஜனனி செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து சென்று தொந்தரவு கொடுத்து வந்த நிலையில் அவனின் இம்சைகளை பொறுத்து கொள்ள முடியாத ஜனனி ஒரு நாள் தனது தந்தையிடம் நடந்தவற்றை எடுத்து கூறி கதறி அழுததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மனைவியை பிரிந்த சோகத்தில் இருந்த ஜெகத்குமாருக்கு இந்த விவகாரம் மேலும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சிறிது நாட்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விலகி நிம்மதியாக இருக்க நினைத்த அவர் கோடை விடுமுறை என்பதால் மகளை அழைத்துக் கொண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். ஆனால் அப்போதும் விடாத சுப்பிரமணி எப்படியோ அலைந்து திரிந்து ஜனனி தங்கியிருந்த வீட்டின் முகவரியை பெற்றுள்ளான். பின்னர் புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் ஜனனியின் பாட்டி வீட்டிற்கு சென்ற அவன் 100 மீட்டர் தொலைவிலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டை நோட்டமிட்டிருக்கிறான். அதே நேரத்தில் ஜெகத்குமார் வெளியே சென்ற நிலையில் ஜனனியின் பாட்டியும் தண்ணீர் தொட்டி நிரம்பிவிட்டதா என்பதை பார்க்க மொட்டை மாடிக்கு சென்றிருக்கிறார். இதனை கவனித்த சுப்பிரமணி உடனே வீட்டுக்குள் புகுந்து கதவை உள்பக்கமாக தாளிட்டு கொண்டு ஜனனியிடம் வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், என்னை காதலிச்சே ஆகணும்னு பலமுறை மிரட்டியும் ஜனனி சம்மதம் தெரிவிக்காததால் ஆத்திரமடைந்த சுப்பிரமணி திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜனனியை குத்தி கொலை செய்தான். பெண்களின் அலறல் சத்தம் கேட்டு அரக்க பறக்க ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பூட்டியிருந்த கதவை கடப்பாறையால் உடைத்து உள்ளே செல்ல முயன்றனர். இதனால் பயந்து போன சுப்பிரமணி உடனே கையை கத்தியால் கிழித்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயன்றான். அதற்குள் உள்ளே புகுந்த மக்கள் அவனை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த சுப்பிரமணி மற்றும் மற்றொரு மாணவியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் அருளரசன்.